அப்ப இந்த முருங்கையும் தென்னையும் பங்காளியா பகையாளியா? இந்த வீடியோவில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் பாலூத்து என்ற கிராமத்தில் இன்னைக்கு உயர்திரு ஐயா ரவீந்திரன் ஐயாவுடைய தோட்டத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ இதை குழி எப்படி எடுத்தீங்க, எப்படி நட்டீங்க, என்னென்ன பிரச்சனைகள் பேஸ் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக பசுமை பூமி இன்னும் நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்கீங்க? உங்களுடைய வீடியோ நிறைய வீடியோ பார்த்தோம். நிறைய பேர் போடுறாங்க தென்னை வளர்க்குறது அதெல்லாம். இது பார்த்து நான் ஒரு 100 வீடியோவில் உங்கள் வீடியோ மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரிசல்ட்டோட காமிச்சிங்க. அது நட்டு வச்சதுலேருந்து அது காய்ச்சி மரமாக உள்ள எல்லா வழிமுறைகளையும் பார்த்து முழு நம்பிக்கை இருந்ததுனால உங்களை நான் செலக்ட் பண்ணி தொடர்ந்து ஒரு 3 மாதமாக ஃபாலோ பண்ணி என்னுடைய மனைவியினுடைய ஆசை இந்த தோட்டத்தில் வந்து எல்லா விதமான இது பண்ணி ஒரு சோலைவனமாக இருக்கணும்னு அந்த பிள்ளை உயிரோட இருக்க ஆசைப்பட்டுட்டே இருந்துச்சு. அந்த ஆசையை நிறைவேற்றுற ஒரே குறிக்கோளாக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கல்லறை தோட்டத்தை நல்லபடியாக பார்க்கன்ற ஒரே எண்ணம் தான். முன் அனுபவம் இல்லை, இதை வச்சு தான் கற்றுக்கிறோம். 3 மாதத்திற்கும் முன்பாக பசுமை பூமியினுடைய கன்றாகிய சிரஞ்சீவி ஒன்றை நடவு செய்து அந்த கன்றினுடைய வளர்ச்சி சரியா இருக்கா, இதனுடைய பராமரிக்கிற தொழில்நுட்பங்கள் என்ன என்பதை ஆராய்வதற்காக. ஆனா இந்த கன்று தரமான கன்றா, சிரஞ்சீவி 1 தரமா இருக்கான்னு பார்த்தா இது ஒரு தரமான கன்று. ஏறக்குறைய நடவு செய்த 3 மாதம் ஆச்சு. வளர்ச்சி கரெக்டா இருக்கான்னு பார்த்தா வளர்ச்சி கொஞ்சம் குறைபாடு இருக்கு. இந்த தோகையினுடைய நுனிகள் கருகி இருக்கு பாருங்க. இது இன்னும் நம்ம முறையா பராமரிச்சா கண்டிப்பாக இந்த கன்று இன்னும் 2 வருஷத்துல பால வரும். குறை 22 அடிக்கு 1 போட்டிருக்காங்க. ஏற்கனவே முருங்கை இருந்த இடம் இங்க பாருங்க விவாஸ் முருங்கை. அப்ப இந்த முருங்கையும் தென்னையும் பங்காளியா பகையாளியா? அதிகபட்சம் இன்னும் 1 வருஷம் அல்லது 1.5 வருஷம் நீங்க விடலாம். ஏன்னா தென்னையும் நிழல்ல காய்க்காது, முருங்கையும் நிழல்ல காய்க்காது. இதுவரைக்கும் எந்த உரம் எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு நீங்க வந்து கொடுக்குற வழிகாட்டுதல் அடிப்படையில தான் இதை நான் வந்து உருவாக்கி பலனடையேன். தண்ணி எத்தனை நாளைக்கு ஒருக்கா விடுறீங்க? ஒரு நாளைக்கு விட்டு அடுத்து 3 நாள் கழிச்சு 30 லிட்டர் சொல்லியிருந்தீங்க. அந்த லிட்டர் கணக்கு எனக்கு புரியல, அதனால 3 நாளைக்கு ஒரு தண்ணி விடுறீங்க. தண்ணி வந்து இத மாதிரி வெளியில வட்டப்பாத்திக்கு வெளிலதான். வட்டப்பாத்தி இப்பதான் வருது. வட்டப்பாத்தி இப்பதான் சரியில்லாம இருந்துச்சு. மொத்தத்துல தண்ணி பாஞ்சிச்சு, குருத்துக்குமே தண்ணி போச்சு. குருத்துக்குள்ள தொடர்ந்து என்னால கண்காணிக்க முடியாதனால இப்ப நீங்க என்னுடைய வழிகாட்டு முறையில சின்ன சின்ன இந்த விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கோம். வேற அந்த குழிக்குள்ள பல தானிய பயிர்கள் அத மாதிரி எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. அடுத்து இந்த நடைமுறை சரியா இருக்கான்னு பார்க்க போறோம். வேற என்னென்ன சந்தேகங்கள் ஐயா? அவ்வளவுதாங்க. இப்ப இதுக்கு வேற என்ன உரங்கள் போடணும், வேற என்ன மாதிரியான இந்த பயிரை சீக்கிரம் நல்லபடியாக உருவாக்குறதுக்கான ஐட்டத்தை மட்டும் ஐயா சொன்னீங்கன்னா அதை நான் பின்பற்றி ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் மண்ணை பார்க்குறோம். இங்கே பாருங்க, மணல்ல வண்டல் இல்லை. வண்டல் இருந்தால் ஒட்டும். சாண்டி லோம்னு சொல்றது கிளே இல்லை. அப்ப வண்டல் இருந்தாதான் ஆரோக்கியமான மண். அப்ப இந்த மண்ணுல என்னென்ன செடிகள் நல்லா வளரும்னு பார்த்தேன்னு சொன்ன தென்னை, முருங்கை, காய்கறி பயிர்கள், கடலை, உளுந்து, சோளம், கத்தரிக்காய் இத மாதிரிப்பட்ட எல்லா பயிர்களும் வரும். ஆனா வண்டல் இன்னும் கலந்திருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். வேரோட்ட நல்லா இருக்கும். வண்டல் வந்து நீங்க கொஞ்சம் கொடுக்கணும். வண்டல் மண்ணுல வந்து கார அமில தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னா 7 to 7.5 அசிடிக்கு கிடையாது, நியூட்ரல் தான், நல்ல மண்ணு தான். பட் மண்ணுல வந்து உப்பு சத்து, சுண்ணாம்பு சத்து கம்மி. அப்ப சார் என்ன செய்யணும்னு சொன்னா குப்பை, சாணி, இலதலைகள் சொன்னா முருங்கை, வாழை சருகு, எருக்கஞ்செடி, ஆவாரம்பூ, வேஸ்டுகள், செடிகள் அதெல்லாம் நிறைய புதைச்சு குப்பைச்சாணி நிறைய கொடுத்தாதான் இந்த மண்ணு வந்து கருப்பா மாறணும். மண்ணு கருப்பா மாறணும். எடுத்து இப்படி பிசைஞ்சா ஒட்டணும். 200 தென்னை மரம் என்ன 600 தென்னை மரத்துக்குள்ள வருமானத்தை 200 தென்னை மரம். அப்ப ஒரு தென்னை மரம் இளநிக்கு விட்டா 7000 ரூபாய் நிரந்தர வருமானம் 5வது வருஷம் கிடைக்கும். 3வது வருஷம் காய்ப்புக்கு வரும், அளவா தான் காய்க்கும். முதல் என்ன செய்யறேன்னு சொன்னா ஐயா, இந்த தூர்கிட்ட இவ்வளவு மண்ணு அணைக்க கூடாது. இங்க பாருங்க விவாஸ், இந்த மண்ணு அணைச்சது தப்பு. இங்க பாருங்க எவ்வளவு ஆழம்னு பாருங்க விவாஸ், எவ்வளவு ஆழத்துல மண் அணைச்சிருக்காருன்னு பாருங்க. இது நான் வராம இருந்திருந்தா இதுல 100க்கு 10-20 கண்ணு செத்து போயிருக்கு. இங்க பாருங்க ஆழத்தை பாருங்க. இங்க பாருங்க விவாஸ், அதாவது தண்டை மூடக்கூடாது. இந்த இலைகளை மறைக்க கூடாது. இந்த இலைகளை மறைச்சா டிப்பு கருகும். இதுக்குள்ள வண்டுகள் உள்ள போயிடும். காண்டாபிருக வண்டு, கிரவுண்ட் பீவில் சொல்லுவோம், பீட்டில், விவாஸ் வட்டப்பாத்து. தயவு செய்து சரி பண்ணுனா ஒரு நோய் வராது, ஒரு பூச்சி வராது. தென்னை மரம் 2 வருஷத்துல காய்ப்பு வரும். மண்ணினுடைய தன்மைக்கேற்றவாறு உரம் வைக்கணும். குப்பை சாணியை போட்டுக்கிட்ட ஐயா, செயற்கை உரம் கொடுக்கறதா இருந்தா 1/4 கிலோ DAP,
50 to 100 கிராம் யூரியா, எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு 1/4 கிலோ, வண்டு பூச்சி வராம இருக்க மெக்னீசியம் சல்பேட் இதுக்கு ஒரு 100 கிராம், பூம் பூஸ்டர் 10 கிராம். இத கலந்து தண்ணி பாயும் போது இனி இதுக்குள்ள குழி எதுவும் எடுக்க கூடாது. இனி இப்ப 100 வருஷம் ஆனாலும் இங்க எது நீங்க கை வைக்க கூடாது. கை வைக்கிறா இருந்தா இதுக்குள்ள மண்ணு விழுந்தா எடுத்து போடணும். மீதி நீங்க இதுல தண்ணி பாயும் போது இப்படி போட்டு விடணும். தண்ணி பாய்ச்சி தண்ணிக்கு மேல இந்த உரம் என்ன தெரியாது. 15 நாளைக்கு ஒருக்கா இந்த வண்டுகள் வராம இருக்க COC காப்பர் ஆக்சி குளோரைடு பச்சை பவுடரு, மோனோவோட்டபாஸ் அல்லது லாம்டா சைக்ளோத்திரின் அல்லது இமிடா அல்லது பிரீஸ் வேப்பெண்ணெய், டெக் போர் டெக் பெட்டி கலந்து 15 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணுங்க. எல்லாமே இந்த பாத்தி இந்த பக்கம் தான். மருந்து மட்டும் இதுக்குள்ள செடிகளுக்கு மருந்து மட்டும் நல்லா நனையும் படி 15 அல்லது 30 நாளைக்கு ஒருக்கா இத பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வரும் முன் பாதுகாக்கிறது. ஸ்ப்ரேல வச்சு அடிக்கணுமா ஊத்தணுமா? கலக்கி ஸ்ப்ரே பண்ணி அடிக்கணும். ஸ்ப்ரே அடிச்சா வெள்ளை ஈ வராது, எலி பிரச்சனை வராது, காண்டாமிருக வண்டு பிரச்சனை வராது, குருத்தலுகள் வராது, எந்த வியாதியும் வராது. பயிர் பாதுகாப்பு. இந்த இடத்தை சும்மா போடாதுங்க. இதுல நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கத்தரிக்காய், மிளகாய், வெண்டி, கடலை, உளுந்து, சோளம், மரவள்ளி கிழங்கு இதுல நல்லா வரும். அப்ப ஒரே தண்ணி பல வருமானம். சேனக்கிழங்கு, மஞ்சள், இஞ்சி வச்சுக்கிட்டு அதுகளை புடுங்கி வருமானத்தை எடுத்துட்டு கழிவுகளை இதுக்குள்ள போடுங்க. அப்ப நமக்கு முருங்கை வருமானம், இதுல ஊடு பயிர் வருமானம், பல வருடத்திற்கான வருமானத்தை கொடுக்கறதெல்லாம் தென்னம்புள்ள. ஆகையால் இந்த வீடியோவில் உண்மையில இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்து உரத்தை பார்த்தோம், பயிர் பாதுகாப்பை பார்த்தோம், தண்ணி எப்படி பாய்க்கணும்னு சொல்லிட்டோம், கரம்ப மண் எதுக்கு போடணும்னு பார்த்துட்டோம். இந்த நீங்கள் சொன்ன கருத்துக்களை முழு மூச்சாக பின்பற்றி இந்த தோட்டத்தை நல்லபடியாக உருவாக்குவேன். உங்களுடைய இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. மிகப்படுத்தி விளம்பரத்துக்காகவோ இதுவாக இல்லாமல் முழு மூச்சாக நீங்கள் வந்து விவசாயத்தை உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நிறைய பேரோட வாழ்க்கையில் விவசாயத்தை கொண்டு வந்து அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறணும். இந்த நாட்டினுடைய விவசாயத்தை முன்னேறதுக்கு ரொம்ப முனைப்பாக செயல்படுறீங்க. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உணவு ஒரு செடி வளரணும் அப்படின்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள், கனிம ஊட்டச்சத்துக்கள், வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும். இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம். இதில் எலும்பு மச்சை, மீன் உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடல் பாசி, ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், பயோ பொட்டாஷ், கோடியேறு, அக்ரிலைம், ஆமணக்கு புண்ணாக்கு, இயற்கை முறையில் பேரூட்டச்சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், அஸ்கார்பிக் ஆசிட், அமினோ அமிலம், தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காப்பி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 50 to 100 கிலோ வரை பயன்படுத்தலாம்.